ஏதோ 20 பேர் பிசிகால திமுக காரங்க இருக்காங்களாம், அந்த திமுக காரன் அந்த 20 பேர் தான் கெடுக்கிறாங்கிறாரு. உங்கள் கட்சியில் 20 பேர் இல்லை, இருக்கிற முக்கால்வாசி பேர் வந்து பிஜேபி ஆட்கள் தான். செங்கோட்டையனாக இருக்கட்டும், சிடி நிர்மல்குமார் இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், ஆதி சங்கராச்சாரியார் நல்லவர் என்று சொன்ன நீங்களாக இருக்கட்டும், எல்லாருமே பாஜகவினுடைய நேரடி நபர்கள் தானே. பாஜகலேருந்து எத்தனை பேர் உங்கள் கட்சியில் சேர்ந்துருக்காங்க நேரடியாக? நேற்று வரையும் அமித்ஷா நல்லவராக இருந்துட்டு இன்றைக்கி விஜய் நல்லவராக இருக்காருன்னா இவங்கெல்லாம் வந்து திராவிட சிந்தனையாளர்கள். சிடி நிர்மல்குமார் வந்து தந்தை பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டவர். யாரெல்லாம் பெரியார் எதிர்ப்பாளர்களோ அவங்கெல்லாம் விவாத அரங்கில் விஜயை ஆதரிக்கிறாங்க. ஓப்பனாக பார்த்துருக்கேன். திராவிட இயக்கம் அழியும்னு நினைக்கிற பலரும், நான் விவாதங்களை போகிறேன், அவங்க எல்லாருமே ஆன்டி பெரியார். வேற இல்லை, துக்ளக் ரமேஷ் உட்பட துக்ளக் ஆதரவாளர்கள்லாம் அப்படி விஜய்க்கு வந்து ஒரு பெரிய சக்தி இருக்குது, அவர் வந்துடுவார், அவர் பெரிய இதுங்கிறாங்க. ஏன் ஒரு பெரியாரை தலைவராக ஏற்றுக்கொண்டார் விஜய் அப்படின்னு துக்ளக் நம்புனா விஜயை ப்ரமோட் பண்ண மாட்டாங்க. அவர் பெரியார தலைவர்னு சொல்கிறது ஒரு பொம்மை, ஒரு சும்மா உலாயி வேலை, அது உண்மை கிடையாதுன்னு நம்புறதுனால தான் விஜய் வரணும்னு நினைக்கிறாங்க. பெரியார் கடுமையான பெரியார் எதிர்ப்பாளர்களான வலதுசாரிகள்லாம் விஜய்க்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படி பெரியார் உங்கள் கட்சி தலைவராக இருப்பார்? அப்போ தாவைக்காக்குள்ள ஆர்எஸ்எஸ், சங் பரிவார், பிஜேபி ஆட்கள் ஊடுருவி இருக்கிறாங்க. 20 பேர் இல்லை, 200 பேருக்கு மேலே இருப்பாங்க. தீர்மானிக்கிற இடத்துல முக்கியமான பொறுப்பில் ஃபுல்லாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க.